ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா வடிவேலுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வடிவேலு வந்து மிகப்பெரிய மைனஸ் தான். அதனால இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வடிவேலுக்காக இந்த படம் பிஸ்னஸ் ஆகும், வடிவேலுக்காக மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபகத் ஃபாசிலுக்காக வந்தா உண்டு. கூலி படத்தோட டீசர் எப்போ எதிர்பார்க்கலாம்? பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப்னு ஃபுல்லாக தக் லைஃப் ஃபீவர் இருந்ததுனால சரி இதெல்லாம் அடங்கட்டும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் அப்போ ஜனநாயகனுக்கு பெரிய பாதிப்பு வருமா? கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பராசக்தி படத்தை வைத்து ஜனநாயகனுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பராசக்தி படத்துக்கே குடைச்சலா மாறிட்டதை நம்ம பாக்குறோம். இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாரு. இனிமே அரசியல் ரீதியா தான் அவர் டிராவல் பண்ண போறாரு. சோ இப்ப இந்த 6 மாசத்துல அவருடைய அரசியல் செயல்பாடு ரொம்ப தீவிரமா இருந்து திமுகவை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. சோ இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது இவங்க தரப்புல ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூலி படத்துக்கு மேலதான் வந்து பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க, அதாவது காப்பாத்துமா? இந்த அதீத எதிர்பார்ப்பு ஏற்படுறதும் ஒரு வகையில ஆபத்து தான். இந்த தக் லைஃபே பாத்தீங்கன்னா கமல் முன்னாலேயே இந்த படத்தை பார்த்துருந்தா அடடா கண்டென்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப ஹைப் கொடுக்க கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல வந்து நிவின் பாலிக்கு ஏற்ற மாதிரி கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ரோலெக்ஸோட தம்பி மாதிரி ஒரு லுக்கில் விட்டுருக்காங்க சார். அக்கௌண்ட் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வடிவேலு அவர்களும் ஃபகத் ஃபாசில் அவர்களும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க மாரிசென்ற ஒரு படத்துக்கு மூலியமா. அதுக்கேற்ற மாதிரி டீசரும் வந்திருக்கு. டீசர் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மெய்யழகனோட ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. உண்மையிலேயே படத்துக்கு மேல எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்ல அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம், அந்த படம் எடுத்து முடிஞ்ச 2 வருஷம் ஆச்சு. ஓகே. இத்தனைக்கும் ஆர்பி சௌத்ரி தான் தயாரிப்பாளர், சூப்பர் குட். ஃபகத் ஃபாசில் தான் ஹீரோ. ஆனா அந்த படம் 2 வருஷமா பிசினஸே ஆகல, இதுதான் உண்மை. ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா வடிவேலுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வடிவேலு வந்து மிகப்பெரிய மைனஸ் தான். சுந்தர்சி வந்து அவரை நம்பி கேங்கர்ஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதனால இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வடிவேலுக்காக இந்த படம் பிஸ்னஸ் ஆகும், வடிவேலுக்காக மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபகத் ஃபாசிலுக்காக வந்தா உண்டு. இந்த படம் ரிலீஸ் ஆனதற்கு பிறகு ஃபகத் ஃபாசிலுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த படம் வெற்றி அடைந்தால்தான் உண்டு. லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல வந்து பென்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து லாரன்ஸ் இருக்க போறதா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிவின் பாலிக்கு ஏற்ற மாதிரி கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ரோலெக்ஸோட தம்பி மாதிரி ஒரு லுக்கில் விட்டுருக்காங்க சார். உண்மையிலேயே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்சியூக்கு வந்து தேவையான கனெக்ட் தான் கொடுப்பாங்களா, இல்லை திணிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை பற்றி நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இது பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிற ஒரு படம், லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். பேஷன் ஸ்டுடியோ ப்ளஸ் விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. லாரன்ஸ் ஹீரோ, அது இல்லாமல் மாதவனும் அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த படம் வரும்போது தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். ஓகே சார். கூலி படத்தோட டீசர் எப்போ எதிர்பார்க்கலாம்? அதான் கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே தான் அந்த ப்ரொமோஷனே அவங்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப்னு ஃபுல்லாக தக் லைஃப் ஃபீவர் இருந்ததுனால சரி இதெல்லாம் அடங்கட்டும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அதனுடைய ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கூலி படத்துக்கு மேலே தான் வந்து பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க, அதாவது காப்பாற்றுமா? அது தெரியாது. அது வந்து மக்களுடைய கையில தான் இருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய படங்கள் மீது இந்த அதீத எதிர்பார்ப்பு ஏற்படுறதும் ஒரு வகையில் ஆபத்து தான். இப்போ தக் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒருவேளை கமல் முன்னாலேயே இந்த படத்தை பார்த்துருந்தா அடடா கண்டென்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப ஹைப் கொடுக்க கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பறந்து ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு நாட்டுக்கா போய் இவ்வளவு பெரிய ப்ரொமோஷனா அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. கொஞ்சம் அடக்கி வாசியிருப்பாங்க. இப்ப நமக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. நார்மலா ஒரு படத்தை பார்க்க போற மாதிரி போய் அடடா சுமாரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்திருப்போம். அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்காது. ஆனா அதை பார்க்காம அவங்க இவ்வளவு பெரிய அளவுல ஹைப்பு கொடுத்தது தான் இன்னைக்கு அது நெகட்டிவா மாறிடுச்சு. அதனால பெரிய படங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. துல்கர் சல்மானோட படம் செலெக்ஷன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. நிறைய நல்ல படங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கண்டென்ட் சரியா அந்த படத்துல இருந்து விலகவும் செஞ்சிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தக் லைஃப், அதுலேயே வந்து அவர் இருக்கிறதா சொன்னாங்க, அப்புறம் அதுலேருந்து விலக்கிட்டாரு. அப்புறமா வந்து நிறைய படங்கள் சொன்னாங்க, நிறைய படத்துலேருந்து விலகிறார். பராசக்தி படத்துலேயே அவர் இருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் அதுலேருந்து அவர் விலகிட்டார். ஸோ உஷாரா இருக்காரா? இல்ல அது காரணமாங்கிறது இல்லைன்னா அவர் நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 படங்களில் இருந்து அவர் விலகினது உண்மைதான். பராசக்தி படத்துல இல்ல, அதாவது அந்த கதையை சூர்யாவுடைய நிறுவனம் புறநானூறு என்ற பெயரில் தயாரிக்க இருந்த படத்துல அவர் நடிக்கிறதா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இந்த ப்ரொடக்ஷன் குழப்பத்துல அவர் வெளியாயிட்டாரு. அதனால அது
அந்த கண்டென்ட் சரியில்லை அதனால வெளியாயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே அதே மாதிரி தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையில அவர் நடிக்கிறதா இல்லை. ஓகே மணிரத்னம் இயக்க கமலஹாசன் நடிப்பதாக இருந்த ஒரு படம், அது வேற கதை. அந்த கதையில தான் அவர் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் விலகி போனாரு. அப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. அதில் ஜெயம் ரவி நடிக்கிறதா இருந்தால் அப்புறம் அவர் விலகி போனாரு. அதுக்கப்புறம் கதைகளில் சேஞ்சஸ் பண்ணி தான் இப்போ சிம்பு, அசோக் செல்வன் இவங்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த கதை இல்லை. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த செலக்ஷன்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க துல்கருடைய ஒரு 10 படத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு படமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நாட் ஒன்லி துல்கர் சல்மான், ஃபகத் ஃபாசில் கூட அப்படித்தான். மலையாள ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கதை தேர்வுகளும் அந்த கதாபாத்திர தேர்வுகளும் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க கிட்ட கூட நம்ம ஹீரோக்களால போகவே முடியாது. ஓகே சார், ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்ல விஜய் அவர்களோட போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்றாங்க. ரிலீஸ் அப்போ ஜனநாயகனுக்கு பெரிய பாதிப்பு வருமா? அதாவது பராசக்தி படத்தை வந்து அதே நாள்ல ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கான தியேட்டர்கள் கொஞ்சம் டிவைட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பராசக்தி படத்தை வைத்து ஜனநாயகனுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பராசக்தி படத்துக்கே குடைச்சலா மாறிட்டதை நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைய சூழ்நிலையில் பராசக்தி படம் முடியணும் அப்படின்னா ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடத்தப்படணும். ஆனா இன்னைக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த படம் இவர்கள் நினைத்த காலகட்டத்தில் முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிவகார்த்திகேயனே இப்ப அடுத்த படத்துக்கு தயாராயிட்டாரு. இப்ப ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க பராசக்திக்கு அவரால் மறுபடியும் டேட் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல அவருடைய கெட்டப்பே வேற, இதுல பாதி நாள் அதுல பாதி நாள் பிரிச்சு நடிக்க முடியாது. அப்படி இருக்கப்ப அந்த படத்தை முடிச்சுட்டு தான் இவர் இந்த படத்துக்கே வருவார். அப்ப நிச்சயமா பொங்கலுக்கு இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்றைய சூழ்நிலையில் இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு எந்த சேதாரமும் இருக்காதுப்பா, கரெக்டா தியேட்டருக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதே நேரம் இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாரு. இனிமே அரசியல் ரீதியா தான் அவர் டிராவல் பண்ண போறாரு. ஸோ இப்போ இந்த 6 மாசத்துல அவருடைய அரசியல் செயல்பாடு ரொம்ப தீவிரமா இருந்து திமுகவை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது இவங்க தரப்புல ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப பராசக்தியை வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அப்புறம் இன்னொரு படத்தை அதே நாள்ல இறக்கும் அப்படின்னு இப்ப ரெட் ஜெயண்டும் நல்லா ஓவர் டைம் பார்த்து ஏதாவது ஒரு படத்தை ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவில் நல்ல கதை தேர்வும் நல்ல தலைப்பும் சூஸ் பண்ண ஒரு நடிகர் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள். இசையில வந்து அவர் பயங்கரமான பீக்ல இருந்தாலும் நடிகர் டைம்லயும் வந்து அவர் நல்ல பீக்ல இருந்தார். நல்ல படங்கள் சூஸ் பண்ணார் அப் டு பிச்சைக்காரன் வரைக்கும். ஆனா அதுக்கப்புறமால இருந்து அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் ரொம்ப டிராப் ஆச்சு. டைட்டில் தேர்வுல கூட வந்து பெரிய ஒரு இன்ஸ்பைரா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவன் மார்கன்ற ஒரு படத்துக்கு மூலியமா மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. உண்மையிலே கம்பேக் கொடுப்பாரா? அதர்வைஸ் இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், அவர் கடன் அதிகமாயிடுச்சு, வட்டி கட்ட முடியல, சினிமாவை விட்டு விலக போறதோ தகவல் வருது. எது உண்மை? இல்ல, அவர் சினிமாவை விட்டெல்லாம் விலக மாட்டாரு. அதே நேரம் முன்ன வந்து நடிப்புக்காக இசையமைப்பதை வந்து அப்படியே தவிர்த்துட்டு முழு நேர நடிகரா இருந்தாரு. இப்ப என்னன்னா நம்ம வேண்டாம், ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் இசையமைப்பாளரா இருப்போங்கிற அந்த முடிவை தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கடன் இருக்கு அதுக்காக நடிக்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க எப்பயுமே சினிமாவில் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். என்ன, நீங்க பிச்சைக்காரன் டயத்துல அவருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அவரால் கொடுக்க முடிஞ்சது. இடையில சில படங்கள் பயங்கர ஃபிளாப் ஆனதுனால இப்ப அவருக்கே வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கு. நம்ம என்ன மாதிரியான ரூட்ல போனா மக்கள் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கே இருக்கு. எனக்கு பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி ஒரு சிறந்த நடிகராக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டார். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்காது, எல்லாத்துக்குமே அவர் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பார். அப்படி இருந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நடிக்க கத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நெகட்டிவான டைட்டில், ஒரு நெகட்டிவான கேரக்டருங்கிற மாதிரியான ஒரு இதை அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இல்லாம பலவிதமான கதாபாத்திரங்கள், பலவிதமான கதைகள், பலவிதமான ஒரு பாசிட்டிவான டைட்டில். ஸோ இந்த மாதிரி வந்தார் அப்படின்னா இன்னும் அவரால் ரீச் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த படங்கள்ல பார்க்கலாம். ஓகே சார், நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.